ஸோ நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஒரு வாட்டர் வாஷ் கன்னை தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது வாங்கலாமா இல்லையா அப்படின்ற வீடியோ எண்ட்ல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்புறோம்னா இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணதும் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பேக்கேஜ் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிடுறேன். பட் இப்போ இதுக்கோ ஆனால் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் வாங்கினது. ஸோ அதனால் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். ஸோ வந்ததுமே செக் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தாகவே இருக்குது பைப்பு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது. ஸோ பைப் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு போர்ட்டபிள்னு சொன்னால, ஸோ அதுக்கு இது மாதிரி 2 ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் அடாப்டரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்டில் நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம கொஞ்சம் இந்த ஷாம்பு, ஸோ அந்த மாதிரி பவுடர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதோட நாசில்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்குது. தென் இதோட யூசர் மேனுவல் இதுக்குள்ளேயே இருக்குது. தென் இதோட ஒரு நாசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாசில் தான் இதோட இது எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். தென் நம்மளோட கன், இதான் நம்மளோட கன்னு பார்க்க நல்ல லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு வந்து இதில் ஒன்றுனா எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஆஸ் பர் யூஸர் மேனுவலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இமேஜஸ் வைஸ் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இது கூட பார்த்துக்கலாம், நம்ம வீடியோலேயே சொல்லுவோம். ஃபஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணியில் நம்ம இந்த ஒரு பைப்பை அதாவது இந்த பார்ட்டை நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கன்னில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஈஸியாக எங்கே வேணால் இது போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக வந்து கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணிட்டேன். தென் அதர் எண்டில் நம்ம என்ன, ஸோ நம்ம இந்த எண்டில் என்ன கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி போகிறோம். ஸோ நம்ம லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் நம்ம வந்து நம்மளோட கன்னுக்கு வருவோம். இப்போ கன்னோட அசம்பிளி தான். ஸோ இதில் ஒரு எண்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இல்லை போட்டு லாக் பண்ணினா லாக் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு தடவை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வரல. ஸோ நமக்கு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. தென் இதை எண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து போடுவோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இதுக்காக நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா நான் இதை யூஸ் பண்ணி பார்க்க சொல்ல எனக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து க்ளூ கன் போட்டு வச்சிருக்கேன். சரி, இது எதுக்கு ரிட்டர்ன் போகிறது, நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட். இது ஒரு சின்ன குறை மட்டும் தான். இது எனக்கு இங்கே எல்லா ப்ராடக்ட்லையும் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த நாசில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கிறது தான். இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கார் அதே மாதிரி பைக்குக்கும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து உள்ளே வந்து 2 நாசில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம நாசில். இது வந்து சாஃப்ட் நாசில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி ப்ரெஷர் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபுல் இடத்துலையும் நீங்கள் வந்து தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான ஒரு நாசில் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஹெவியாக இருக்க ப்ரெஷர் இருக்க ஒரு நாசில். இது எடுத்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கல இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு கீழே இறக்குங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு கீழே இறக்கிட்டு உள்ளே வச்சுட்டு இது திருப்பியும் பேக் வரணும். பேக் வந்தால் தான் லாக் ஆகும். அவ்வளோதான், இவ்வளோ தான். இப்போ லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தென் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு இல்லைம்மா, இது வந்து நம்ம வந்து இப்போ இது யூஸில் இல்லை, இப்போ எனக்கு வந்து ஷாம்பு வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷாம்புக்கு நீங்கள் இதை அப்லோட் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணி வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தெரியும், இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஷாம்பு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சரியாக செட் ஆகலை. இதை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட பேட்டரியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன இன்சர்ட்டிங் தான். இப்படி வச்சுட்டு இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் கூட பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி, அதாவது இந்த 2 லைன் இருக்கும், உள்ள வந்து ஒரு 2 பேனல் இருக்கும். அந்த 2 பேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும்.
லாக். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி யூஸ் பண்ணனால தண்ணி கூட அடிக்குது உங்களுக்கு உள்ளுக்குள்ள. இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் நான் கண்டிப்பாக இதோட பேக்கில் எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இது சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ரெட் இண்டிகேஷன் காட்டுது. சார்ஜ் ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா இதில் எந்த ஒரு இண்டிகேஷனும் காட்டல, இதில் வந்து க்ரீன் இண்டிகேஷன் வந்து மாறுது. ஸோ அதை மட்டும் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து எனக்கு இதில் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ப்ளூ கன் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக ஏன் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி ஏதாவது பட்டு எதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னா தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மெயினாக ப்ளூ கன் போட்டேன். இல்லைன்னா நான் போட்டு கூட மாட்டேன். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஸோ இந்த எண்டை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுற போறீங்க, இந்த எண்டை நீங்கள் வந்து கன் யூஸ் பண்ண போறீங்க. நல்லா ப்ரெஷராகவே இருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நண்பர்களே, இதுலேயுமே உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது மட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் தண்ணியே வச்சு நீங்கள் இப்படி வச்சு லாக் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் தண்ணி வந்து வராது. இங்கேருந்து வர, அதாவது இங்கேருந்து வர தண்ணி தான் இங்கே இருக்கிற ப்ரெஷரை வந்து வெளியே அனுப்புது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு அதனால சொல்கிறேன். ஸோ இதுவுமே நமக்கு நல்லா இருக்கு. கேட்டிங்க ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா மாசுல ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. இந்த ப்ரைஸுக்கு இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பட் மற்ற டைமில் சம்திங் இது ஆஃபர் டைமில் வாங்கினா இல்லை என்னன்னு தெரியல, பட் இது ப்ரைஸ் கம்மியாச்சு. மற்ற டைமில் 2000 மேலே போகுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு இல்லை. வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இது வாங்கலாம், கண்டிப்பாக தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ வீட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே வந்து கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்டில் சைனிங் ஆஃப் பிரவீன் குமார் ஃப்ரம் எலக்ட்ரானிக் கெட்ஸ் தமிழ்.